வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணித வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான வயது தொடர்பான கணக்குகள் ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். இந்த கணக்கை 2 வழியில் போடலாம். ஒன்று, வழக்கமாக போடுற இயற்கணித முறை. நமக்கு என்ன தெரியலையோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு மதிப்பை கண்டுபிடிப்போம். இன்னொரு மெத்தடு, கொடுத்துருக்க ஆப்ஷனில் வச்சு எந்த வித கால்குலேஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக போடலாம். 2 மெத்தடும் இந்த வீடியோவில் உங்களுக்காக விளக்கமாக கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ கணக்கை பார்க்கலாம். அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. 5 வருடங்களுக்கு முன் அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்கு எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன், அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 5 வருடங்களுக்கு முன் அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்கு. இந்த ரெண்டாவது கண்டிஷனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று 5 வருடங்களுக்கு முன் 2 பேரோட வயது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மகனோட வயதை போல் அப்பாவின் வயது 9 மடங்கு அப்படின்ற 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். கொடுத்துருக்க கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ முதல்ல இங்கே நம்ம மகனோட வயசு என்னன்றது பார்ப்போம். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டால் அப்பாவோட வயசு என்ன, மகனோட வயசை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும், நமக்கு இங்கே 4x சொல்லலாம். ரெண்டாவது கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் 5 வருடங்களுக்கு முன். 5 வருடங்களுக்கு முன் அப்பாவின் வயது என்னவாக இருக்கும்? இப்போ 4x அப்படின்னா 4x -5, 5 வயசு கம்மியாக இருக்கும். அப்போ அதை எப்படி போடலாம்? 4x - 5ன்னு போடலாம். அதேமாதிரி மகனோட வயசு எக்ஸ்ன்னு இருக்குது. அதை 5 வருஷத்துக்கு முன்னாலன்னா x - 5. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டாவது கண்டிஷன்லேருந்து நம்ம கணக்கு ஆரம்பிப்போம். 5 வருடங்களுக்கு முன் இங்கே மகனோட வயசு x - 5, அப்பாவோட வயசு 4x - 5. அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்கு. அப்போ நம்ம அப்பாவின் வயது எப்படி இருக்கும் அப்படின்னா, மகனின் வயதை போல் 9 மடங்கு. அதாவது மகனோட வயசை 9ஆல் பெருக்கிட்டு அப்பாவோட வயசு கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சுருக்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்டை காலி பண்ணலாம். 4x - 5 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 9 கொண்டு போய் தனித்தனியாக பெருக்க போகிறோம். 9x - 9 45. இனி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போவோம், நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம். அதனால் இந்த 9xஐ எங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? -9x ஆகும். அதனால் இந்த -45 எங்கிட்டு கொண்டு வரலாம். -45 எங்கிட்டு கொண்டு வந்தால் +45 ஆயிரும். இங்கே ஒரு -5 இருக்குது. அதுபோக இந்த பக்கம் ஒரு 9x அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க +4x எங்கிட்ட வரும்போது -4x ஆகிடும். இப்போ 45 - 5 ஈக்குவல் டு 40. இங்கே 9x - 4x ஈக்குவல் டு என்ன வரும்? 5x. அதாவது 5x ஈக்குவல் டு 40 அப்படின்னா x ஈக்குவல் டு என்ன? 40/5. x ஈக்குவல் டு 40/5 நம்ம வகுத்தோம்னா x ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? 8ன்னு கிடைக்குது. எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மகனோட வயசு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அப்பாவின் தற்போதைய வயசு என்ன? அப்பாவின் தற்போதைய வயசு என்ன பார்த்தீங்களா? 4x அப்படின்னா ஈக்குவல் டு இங்கே நம்ம x ஈக்குவல் டு 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 4 × 8 ஈக்குவல் டு 32. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். இதே கணக்கை இன்னொரு மெத்தடில் நம்ம போடலாமா? ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்து வரலாம். உதாரணத்துக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்பாவின் தற்போதைய வயது என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்பாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று அப்பாவின் வயதாக இருக்கும். அந்த 4 ஆப்ஷனை எழுதிக்கலாம். 28, 38, 32, 34. இது 4 எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இங்கே மகனின் வயது வரிசையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த மகனின் வயதை 4ஆல் பெருக்குன்னா அப்பாவோட வயசு கிடைக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்பாவோட வயசு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அப்பாவோட வயசை பூரா நம்ம என்ன செய்ய போகிறோம்? 4ஆல் வகுக்க போகிறோம். 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு இந்த 28 4ஆல் வகுத்தா 7. அதே மாதிரி இந்த 38 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9.5ன்னு கிடைக்குது. 32 4ஆல் வகுத்து பார்ப்போம். வகுத்தோம்னா நமக்கு
8, 34 4ஆல் வகுத்தோம்னா ஈக்குவல் டு 8.5ன்னு கிடைக்குது. இதில் நமக்கு இந்த 9.5 8.5 ரெண்டும் பின்னத்தில் வர்றதுனால நம்ம இது ரெண்டையும் விட்டுறலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று 28, இன்னொன்று 32. இப்போ நம்ம 28 எடுத்துக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருடங்களுக்கு முன்பு அப்பாவின் வயது மகனின் வயது போல. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்று 28, இன்னொன்று 32. இப்போ நம்ம இந்த 28 எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவின் வயது என்னவாக இருக்கும் அப்படின்னா 28 - 5 ஈக்குவல் டு 23. அதுக்கு நேராக நமக்கு மகனோட வயசு என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த மகனோட வயசு என்னவாக இருக்கும்? 2. இங்கே ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 5 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவின் வயது மகனின் வயதை போல் 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னால் மகனோட வயசு எவ்வளவு? 2. இதை 9ஆல் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது? 18 கிடைக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது? 23 இருக்குது. அப்போ இந்த 28ங்கிற ஆப்ஷனும் தப்பு. இப்போ நமக்கு தேவையான விடை 32 தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.